ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரம்பரியமான முறையில் அதிரசம் செய்ய போகிறோம். அதாவது சீனி அதிரசம் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் 2 படி பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. 2 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா தண்ணியை இருத்துட்டு துணியில் நல்லா உலர வச்சுருங்க. வெயிலெல்லாம் காய வைக்க வேணாம், ஃபேனுக்கடியிலேயே நல்லா உலர்னா போதும். நம்ம அரிசி உலர்னதும் கையில் அள்ளி பிடிச்சோன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அந்த பக்குவத்துக்கு எடுத்துட்டு ஒரு படி அரிசி மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் அல்லது சீனி சேர்த்து நல்லா பாகு காய்ச்சிட்டு இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கிடைக்கும். அந்த மாவை அப்படியே 3 நாளைக்கு அப்படியே புளிக்க வைக்கணும். 3 நாளைக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பால் சைஸுக்கு எடுத்துட்டு வீடியோவில் காட்டிருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க. பால் கவரு இல்லை உங்களுக்கு கையிலையே கூட தட்டலாம், இல்லை எண்ணெய் தடவிட்டு ஒரு பிளேட்டில் கூட தட்டிக்கலாம். எண்ணெயை சூடாக்கிட்டு ரொம்ப சூடாக்கிக்காதீங்க, லைட்டான சூடில் இருந்தால் போதும். ரொம்ப சூடாச்சுன்னா வெளியே நல்லா செவந்து உள்ளே நல்லா வேகாமல் மாவாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதும் மேலே உப்பி மேலே எழும்பி வரும். அதுக்கடையில் அது எழும்பி வர்றதுக்குள்ளே இன்னொரு உருண்டை எடுத்து நல்லா தட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இது எழும்பி வந்ததும் மறு அடையை சேர்த்து நல்லா போட்டிங்கன்னா அதுவும் நல்லா வேகிறதுக்குள்ளே அதுக்கடையில் இது செவந்துடும். அது நல்லா திருப்பி விட்ருங்க. 2 பக்கமும் சிவந்ததும் அந்த அதிரசத்தை எடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, கவுத்து போட்டு. அந்த பாத்திரத்து மேலே வேக வச்ச அதிரசத்தை சேர்த்து அந்த அதிரசத்து மேலே ஒரு கிண்ணத்தால் அழுத்துனீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெய்லாம் அதுலேருந்து வடிஞ்சிடும். இப்போ அழுத்தின அதிரசத்தை ஒரு பேப்பரு இல்லை டிஷ்யூ பேப்பரு இந்த மாதிரி இடத்துல வச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத எண்ணெய்லாம் அது இழுத்துக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் சுட்டி எடுத்துக்கங்க. அவ்வளோதான், பாரம்பரியமான முறையில் நம்ம சீனி அதிரசம் செஞ்சாச்சு. இதே மாதிரி தான் வெள்ளை அதிரசமும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி கனவா பொரியல். கனவா பொரியல் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க. தேவையான அளவுக்கு கனவா மீனை வாங்கி அதில் உள்ள மேல் தோலை நல்லா நீக்கிட்டு அதில் உள்ள கருப்பு இருக்கும், அதெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறிக்கங்க. கனவா மீனை அவிச்சு தனியாக தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருங்க. அந்த கனவாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்காக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க. நம்ம கனவா மீன் தண்ணி விடும், அதனால தான் நான் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மறுபடியும் கிளறி விட்டுக்கங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சுருளை வதக்கி எடுங்க. இப்போ சுவையான கனவா மீன் பொரியல் தயாராகிடும். அடுத்த ரெசிபி பூண்டு ஊறுகாய். இந்த பூண்டு ஊறுகாய் எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வெறும் வாணலில் வறுத்துக்கலாம் சிவக்க. அதே 3 ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் நல்லா வெடிக்க விட்டு வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்த 2ஐயும் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லெண்ணெயை சேர்த்துக்கங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விட்ருங்க. நான் 1/2 கிலோ பூண்டு உரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அது நல்லா முளைச்சிடுச்சு.
நீங்கள் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக உரித்து சேர்த்து செய்யணுன்னாலும் செய்யலாம். நான் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா மற்ற எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையை நல்லா காய வச்சுட்டேன். இது கூட நான் 1/2 கிலோ பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர்ற மாதிரி நல்லா வறுக்கணும். இந்த பூண்டு ஊறுகாய் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வந்து எல்லா சாதத்துக்கும் சூப்பராகவே இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே அவ்வளோ செரிமானத்துக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. இது கூட தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்ருங்க. பூண்டு கூட மிளகாய்த்தூள் நல்லா பக்குவமாக கலந்து வரணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. பூண்டு ஊறுகாயெலாம் ஈஸியாக தான் செய்யலாம். இப்போ பூண்டுலாம் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கங்க. இப்போது நம்ம கடுகு வெந்தயம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த பவுட்ரை சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. இந்த ஊறுகாய்க்கு இந்த பவுட்ரு தான் வாசனை கொடுக்கும். இப்போது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த பக்குவத்தில் நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்ருக்கேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கங்க. இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு வந்து இப்போ வந்து சிம்மிலேயே தான் இருக்கணும். நல்லா அந்த பூண்டு வந்து எண்ணெய்லாம் வந்து கக்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த பக்குவம் வந்ததும் அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஊறுகாய் தயார். அடுத்த ரெசிபி அரிசி மாவு புட்டு. அதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா 2 மணி நேரத்துக்கு பிறகு கழுவி உலர வச்சுட்டேன். உலர்ன அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரவா பதத்தில் அரைச்சி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை சூடாக்கிட்டு ஒரு கொத்து எடுத்து தலைக்கீழாக சேர்த்துட்டு அது மேலே வெள்ளை துணி சேர்த்துக்கிறேன். வெள்ளை துணி மேலே நான் மாவுலாம் சேர்த்துக்கிறேன். வெறும் அரைச்ச பச்சை மாவு மட்டும் அவிச்சு எடுத்தால் போதும். ஒரு 20 நிமிஷத்துக்கு. 20 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் புட்டு செய்வோம். சில பேர் அரைச்ச மாவில் உப்பு தண்ணி தெளித்து வேக வைப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சால் கட்டி கட்டியாக வரும். இந்த மாதிரி அரைச்ச மாவை வேக வைக்கும்போது நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். நல்லா வெந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு பொலன்ட்டு வந்திருக்கும். இதை உடச்சி விட்டுக்கலாம் கட்டியாக இருக்கிறதுல. இதில் ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து எல்லா பொருளும் சேர்க்கறதால நம்மளுக்கு சூட்டுலேயே நல்லா மிக்ஸ் ஆகும். நான் ஒரு தேங்காயை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பூவை அந்த வேக வச்ச அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு பாரம்பரியமான புட்டு வகை தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக வரும். இதை பாருங்கள், நம்ம கிளற நம்மளா உதிரியாக வருது புட்டு. நம்ம இதில் சீனி அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, இல்லை நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. இதை சேர்த்துட்டு அந்த சூட்டிலேயே நம்ம கிளறும்போது நல்லா கரைஞ்சி வரும். நல்லா கிளறிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு இந்த சூட்டோடு சேர்க்கும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். நம்ம அங்கே நின்னா அங்கேயே வாசம் வரும். அந்த அளவுக்கு புட்டு சாப்பிட வாங்கன்ட்டு அந்த புட்டு நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். பாருங்கள், சுவையான ஒரு புட்டு நம்ம தயார் பண்ணியாச்சு. நம்ம கொட்டாங்குச்சியில் வச்சு அழுத்தி அழகாக்கி நான் பரிமாற போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கிண்ணத்தில் அள்ளி போட்டு ஸ்பூனை போட்டு கொடுத்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி கேரட் கேக்கு. நான் தேவையான அளவுக்கு கேரட் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிக்கிறேன். தோலை சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம்.
நம்ம காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது கேரட்டு மட்டும் இல்லை, பீட்ரூட்லேயும் இந்த கேக்கை செய்யலாம். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் போகட்டும். இந்த மாதிரி சீவுக்கட்டையில் வச்சு, பொடிசான சீவுக்கட்டையில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும். சின்னது பெருசுன்னு இருக்கும். சின்ன துருவியில் நம்ம துருவிக்க போகிறோம். துருவினதும் இந்த மாதிரி கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு துருவிய கேரட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு, இதில் நான் கடையில் விற்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்லேயே துருவி கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதும் இதுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்ததும் நல்லா இலகி வரும். அந்த மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா கிளற அது ஒரு மாதிரி ஜீரா பதம் வரும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அப்படியே இலகி அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி வரும். இந்த மாதிரி அழுத்தி நம்ம நல்லா சுருண்டு வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். பிளேட்டில் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வடிவம் தேவையோ அந்த அளவுக்கு அழகாக ஷேப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கட்டமாக ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அதே மாதிரி பாத்திரத்திலே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அது அப்படியே செட் ஆகிடும். நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ண வராது. இந்த மாதிரி திருப்பி போடும்போது ஈஸியாக வரும். நம்மளுக்கு அப்படியே இறுகிற மாதிரி வரும். நம்ம அப்போவே எடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே துண்டு போட்டுடணும். அவ்வளோதான், கேரட் கேக்கு தயார். செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி உதிரி முறுக்கு. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த உதிரி முறுக்கை நம்ம சட்டுன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்து வெறும் வாணலில் வறுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அரைச்ச உளுந்தை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கங்க. மாவு சளிச்சதும் இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் வறுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அதையும் சளிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இது கூட வறுத்து அரைச்ச உளுந்த மாவு சேர்த்துக்கிட்டு பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுட்ரு சேர்க்கறதால வாசனையாக இருக்கும். எள்ளு நல்லா வடிகட்டியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. தண்ணி லைட்டாக, அதாவது அதிகமாக உடனே ஊற்றிடாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கங்க. சாப்பிடவும் கடிக்கவும் மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் ஒரு கண்ணு உள்ள ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். அந்த அச்சில் மாவை வச்சு இந்த மாதிரி எண்ணெயை சூடாக்கிட்டு புழிஞ்சி மேலே நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி கிடைக்கும்போது திருப்பி விட்ருங்க. இப்போது எண்ணெயெல்லாம் பபுள்ஸ் அடங்கி வரும்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டில் 1/4 மணி நேரத்துலேயே அரிசியை வச்சு சூப்பரான உதிரி முறுக்கு செஞ்சாச்சு. இது ஆறுனதும் நல்லா உடச்சி விட்ருங்க. நான் அதே மாவில் எல்லாரும் செய்கிறாங்களே நம்மளும் செஞ்சு பார்க்கலான்ட்டு சுத்து முறுக்கு செஞ்சு பார்த்தேன். அழகாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது, நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். யாரையும் நான் பார்த்துக்கல. ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் இந்த மாதிரி சீக்கிரமே நம்மளும் எல்லா விதத்துலேயும் நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 10-15 தடவை ஆசையாக செஞ்சு பார்த்தேன். எல்லாமே சொதப்பிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் சுமாராக வர்றப்போ தான் நான் வீடியோவை ஃபுல்லாக எடுத்தேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் ஒரு 2, 3, 5, 6ன்ட்டு செஞ்சு அதையும் பொரிச்சிட்டேன். முதல்ல ஒரு உருண்டை அளவுக்கு மாவை எடுத்துட்டு அதை கட்டை விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், இந்த 3 விரலாலையும் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அடுத்த ரெசிபி கத்திரிக்காய் பொரியல். இதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது சாப்பிட சூப்பராக இருக்கும். எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் பொரிய விட்டுருங்க. டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல். ஒரு கப்பு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் பொரிய விட்டுட்டு நறுக்கிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சீக்கிரம் வதங்கிடும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் நான் ஒரு 1/2 கிலோக்கானு கத்திரிக்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதை நல்லா உப்பு தண்ணீரில் சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். எப்போ கத்திரிக்காய் அரிஞ்சாலும் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கங்க. அதிக நேரம் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கருக்காமல் அப்படியே இருக்கும். இதை நல்லா கிளறி விட்ருங்க. கத்திரிக்காயை நல்லா வதக்க தான் அது எண்ணெயிலே வதங்கி வரும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா மூடி போட்டு கிளறி விட்ருங்க. ஒரு 3 தடவைக்கு மேலே நல்லா கிளறி வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா மறுபடியும் கிளறி விட்ருங்க. நம்ம ஒரு 3 தடவை வதக்க தான் கத்திரிக்காய் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா மணமாக கிடைக்கும். சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தனித்தூள் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் போடும்போது அதில் உள்ள மற்ற பொருட்கள்லாம் சேரும்போது வாசனையாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே வேகணும். கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணுமே அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கணும். மிளகாய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் 3 தடவை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்ருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறதால நல்லா வதங்கி வரும். அதே வேகமாக வச்சிங்கன்னா கருகிடும். சீக்கிரமே வாசனையும் சரி இருக்காது. இதில் ஒரு 10 பல்லு பூண்டை நசுக்கி சேர்த்துக்கிறேன். அதாவது கத்திரிக்காய் பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆனதும் இறக்கும்போது இந்த பூண்டு பல்லை நசுக்கி சேர்க்கணும். வாசனையாக இருக்கும். இது கிளறும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி போட்ட எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இப்படி செய்யலாம் இப்படி செஞ்சுருக்கலான்னா சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.